வணக்கம் வணக்கம் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அதுல ஆல் அப்படின்றத செலக்ட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமான டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். அது என்னன்னா லுக்அப் ஃபங்ஷன்ஸ். அதாவது நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க எந்த இன்டர்வியூக்கு போனாலும் டேட்டா அனலிஸ்ட்ல அத ரிலேட்டிவ் ரோல்ஸ் எந்த இன்டர்வியூக்கு போனாலும், கண்டிப்பா லுக்அப் ஃபங்ஷன்ஸ் இல்லாம ஒரு இன்டர்வியூ இருக்காது. ஸோ, அதனால இந்த வீடியோவ நீங்க வந்து கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வீடியோ எண்ட் ஆகும்போது கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஃபங்ஷன்ஸ் நீங்களே யூஸ் பண்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டிய என்னால இந்த வீடியோல குடுக்க முடியும். ஸோ, ஃபுல்லா பாருங்க ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு ஒரு விஷயம். முதல்ல லுக்கப்னா என்ன? லுக்கப்னா ஒண்ணும் இல்ல. லுக்கப்னா தேடுவது. லுக்கப் ஈக்குவல் டூ சர்ச்ன்னு வச்சுக்கோங்க. லுக்கப்னா சர்ச் ஃபங்ஷன். ஒரு தகவல வந்து நம்ம சர்ச் பண்ணி குடுக்கணும். ஒரு தகவல சர்ச் பண்ணி, அந்த தகவலுக்கு தொடர்புடைய மத்த தகவல குடுப்பது தான் லுக்கப். ஓகேவா? உங்களுக்கு நான் எக்ஸாம்பிளோட சொன்னா புரியும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு. ஒரு காலேஜ்ல ஒரு 5000 ஸ்டூடண்ட்ஸ் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்ககிட்ட அந்த மாரி ஒரு டேட்டா இருக்கு. எப்படி இருக்குன்னா, நான் உங்களுக்கு டைப் பண்ணி காட்டுறேன். ஒரு 5000 பேர் படிக்கிறாங்க. அந்த மாரி ஒரு இடத்துல, இந்த மாரி உங்கள்ட்ட ஒரு டேட்டா இருக்கு. ரோல் நம்பர், நேம், டிபார்ட்மெண்ட், மார்க். இப்ப நான் உங்களுக்கு 1, 2, 3, 4, 5 ஓகே. இதே மாரி நீங்களும் உங்க கூட சேர்ந்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டிபார்ட்மெண்ட்டும் இதையும் சேர்த்து போட்டேன். தனித்தனியா போடு. டிபார்ட்மெண்ட், மார்க். ஓகேவா? இப்போ வந்து நேம் வந்து என்ன குடுத்து ஏதாவது ஒரு நேம் குடுங்க. தருண், ஆதவ், சந்துரு, தாஸ், தேவா. இப்போ நம்மகிட்ட ஒரு 5 பேரோட ரோல் நம்பரும், நேமும் இருக்கு. அவங்களோட டிபார்ட்மெண்ட் நம்ம போடலாம். ஓகேவா? சிஎஸ்இ, இசிஇ, ஐடி, ட்ரிபிள் இ, அப்புறம் ஒரு சிஎஸ்இ போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ இவங்களோட மார்க் வந்து நமக்கு வேணும். 500க்கு ஒரு மார்க் போட்டுக்கலாம். லைக் 450, 470, 480, 490 வேற என்ன போடலாம்? ஒரு 465 போடலாம். ஓகேவா? ஓகேவா? இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டேபிள் இருக்கு. காலேஜ்ல இப்போ வந்து இது 5 இருக்கு. நீங்க இதுல வந்து ஒரு 5000 ரோ இருக்குன்னு நீங்களா வந்து ஒரு இது பண்ணிக்கோங்க. ஒரு 5000 ரோஸ் இருக்கு. இப்போ வந்து உங்களுக்கு ஹச்ஓடியோ யாரோ வந்து உங்கட்ட வந்து கேட்குறாங்க. ரோல் நம்பர் 3ஓட மார்க் என்ன? ரோல் நம்பர் 3ஓட மார்க் என்ன? அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? விறுவிறுன்னு போயிட்டு எங்க பண்ணுவீங்க? ஒவ்வொரு ரோவா சர்ச் பண்ணுங்க. 5000 ரோ இருந்துச்சுன்னா, ஒவ்வொரு ரோவா சர்ச் பண்ணீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆகும்? 10 நிமிஷம் ஆகும். ஸோ எக்ஸெல்ல இந்த ஃபங்ஷன் எதுக்காக யூஸ் பண்றோம்னா, அது என்ன சொல்லும்னா, நம்ம சர்ச் பண்ண தேவையில்ல. லுக்கப் ஃபங்ஷன் இருந்துச்சுன்னா, அதுவே நமக்கு சர்ச் பண்ணி ரிசல்ட்டும் குடுத்துரும். அதுக்கு தான் லுக்கப் ஃபங்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்றோம். அது எப்படி ஒர்க் ஆகும்னு நான் உங்களுக்கு இப்ப சொல்லி காட்டுறேன். ஓகேவா? இன்னைக்கு நம்ம இதோட சேர்த்து என்னென்னலாம் பார்க்க போறோம்னா, VLOOKUP, HLOOKUP, XLOOKUP அண்ட் மேட்ச், இண்டெக்ஸ் அண்ட் இண்டெக்ஸ் பிளஸ் மேட்ச். இந்த வீடியோ முடியும்போது கன்ஃபார்மா சொல்றேன். இந்த ஃபங்ஷன்ஸ நீங்களே யூஸ் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போறது VLOOKUP. VLOOKUP அப்டின்னா என்னன்னா, அதோட ஃபுல் ஃபார்ம் என்னவா இருக்கும்னு நெனைக்கிறீங்க? VLOOKUPனா வெர்டிகல் லுக்கப். வெர்டிகல் வெர்டிகல் லுக்கப். வெர்டிகல்னா என்ன? மேல இருந்து கீழ. மேல இருந்து இங்க பாருங்க. மேல இருந்து கீழ வரைக்கும். அதான் வெர்டிகல் லுக்கப். அதாவது காலம்ல சர்ச் பண்ற ஃபங்ஷன். மேல இருந்து கீழன்னு சொல்லிட்டோம். இப்ப ரோன்னு பாருங்க. சைட்ல இருந்து சைட்ல போகுது. ஸோ அது ரோ. மேல இருந்து கீழ அப்படிங்கிறனால, அது காலம்ல தான் நம்மளால அந்த ஃபங்ஷன வச்சு சர்ச் பண்ணும். ஸோ இது அதனால தான் நம்ம வெர்டிகல் லுக்கப்ன்னு சொல்றோம். இத எப்பலாம் யூஸ் பண்ணணும் அப்டின்னா, ஒரு டேபிள்ல உங்களுக்கு ஒரு வேல்யூ சர்ச் பண்ணி, அதே ரோல இருக்கிற உன்னொரு வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணணும் அப்டின்னா, VLOOKUP பயன்படுத்தலாம். இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன்ல, 3ஆம் நம்பரோட மார்க் வேணும். இப்ப 3ஆம் நம்பர் இந்தா இருக்காங்க. 3ஆம் நம்பர் இந்தா இருக்காங்க. அதே ரோல ஓகேவா? அதே ரோல நமக்கு வந்து அவர பத்தி இன்னொரு டேட்டா வேணும். ஓகேவா? அதுக்காக தான் இந்த VLOOKUP யூஸ் பண்றோம். ம். ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு இந்த டேபிள வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இருங்க. 6 7
ராதான்னு போடுவோம். கேர்ள்ஸே இல்லைல. ராதா ஸ்ரீ. ஓகேவா? டிபார்ட்மெண்ட் என்ன போட்டுக்கலாம்? சிவில் போடுவோம். சிவில் மெக். இப்படி போட்டுக்கோங்க. அவங்க கிட்ட ஒரு 780 870 இப்படி போட்டுக்கோங்க. இது சாரி 500க்கு தான் மார்க்கோ? வேண்டாம். 340ன்னு போடுவோம். 780க்கு ஒரு 240ன்னு போட்டுக்கோங்க. இது வச்சுக்கலாமா? இல்ல நம்ம எம்ப்ளாயி டேபிள் மாரி ஏதாவது ஒண்ணு எடுக்கலாமா? இது இருக்கறனால நம்ம இதே வச்சு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ வந்து அதே மாரி தான். உங்ககிட்ட வந்து பிரின்சிபல் வந்து கேட்குறாரு. ரோல் நம்பர் 6ஓட மார்க் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாரு. நம்ம போய் ஒவ்வொரு ரோவா பார்த்துக்கிட்டே இருக்க முடியாதுல்ல. அதுக்கு தான் நம்ம வந்து இப்போ ஒரு ஃபார்முலா போட போறோம். என்ன ஃபார்முலானா VLOOKUP ஃபார்முலா. ஓகேவா? போடுவோம். VLOOKUPனு அடிச்சு சாரி. ஈக்குவல் டு போட்டு நம்ம எதாவது தொட்டோம்னா இப்படி தான் வரும். ஓகேவா? VLOOKUP ஃபங்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அதுதான் பார்க்க போறோம். ஓகேவா? சரி ஓகே. ஈக்குவல் குடுங்க. VLOOKUP. லுக்கப் வந்து நம்ம பிராக்கெட் ஓப்பன் பண்ணோட சின்டாக்ஸ் வரும். நான் அத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு வந்து இத பார்க்கறதுக்கு தான் நமக்கு வந்து பார்க்கறதுக்கு பெரிய ஃபார்முலா மாரி உங்களுக்கு தெரியலாம். ஏன்னா நெறைய வேல்யூஸ் இருக்கே. ஆர்குமெண்ட்ஸ் வந்து நெறைய இருக்கே. ஒருவேள பெரிய ஃபார்முலாவா இருக்குமோன்னு நீங்க வந்து நெனைக்கலாம். ஆனா அப்படிலாம் இல்ல. வெறும் 4 ஆர்குமெண்ட்ஸ் தான். அதுக்கான டீட்டெயிலும் நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு லுக்கப் வேல்யூன்னு ஒரு ஆர்குமெண்ட் இருக்கு. பார்த்தீங்கனாலே தெரியும். ஃபர்ஸ்ட்டே இருக்கிறது லுக்கப் வேல்யூ. லுக்கப் வேல்யூனா ஒண்ணும் இல்ல. இதுதான் நம்ம சர்ச் பண்ண வேண்டிய வேல்யூ. இப்போ வந்து நான் உங்கட்ட சொல்றேன். பிரின்சிபல் என்ன சொன்னாரு? 6ஆம் நம்பருக்கான மார்க்க வந்து எனக்கு குடு அப்படின்னு சொன்னா, அந்த 6ன்னு சொல்றோம்ல, நம்ம எந்த வேல்யூ வந்து லுக் பண்ண போறோம், சர்ச் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் அந்த லுக்கப் வேல்யூ. ஸோ 6ஆம் நம்பர்ல இருக்கிற அத சர்ச் பண்ணணும் அப்படிங்கும்போது, 6ஆம் நம்பருங்கிறதே நம்ம சொல்ற லுக்கப் வேல்யூ. ஸோ ஃபார்முலால வந்து நம்ம செல் ரெஃபரன்ஸ் தான் யூஸ் பண்ணணும். இப்ப நான் வந்து 6ஆம் நம்பர் வேணும்னா, நான் உங்களுக்கு அதுக்கு ஏத்த மாரி யூஸ் பண்ணிக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. இப்போ 6 A2 A6 A7ல இருக்கு. ஓகேவா? நமக்கு லுக்கப் வேல்யூ வந்து 6. ரோல் நம்பர் 6ஓட மார்க் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்போ லுக்கப் வேல்யூ என்னது? A7ன்னு போட்டோம். ஓகேவா? அடுத்து டேபிள் அரே. டேபிள் அரேனா ஒண்ணும் இல்ல. எங்க இருந்து எங்க வரைக்கும் டேபிள் இருக்கு? கம்ப்ளீட்டா அப்படின்னு பார்க்கணும். இப்போ நான் அத எப்படி உங்களுக்கு சொல்றேன்னா, இங்க பாருங்க. ஸ்டார்ட்டிங் வந்து A2ல அதாவது நீங்க ஹெட்டர விட்டுறணும். எப்பவுமே ஹெட்டர வந்து இன்க்ளூட் பண்ணாதீங்க. ஹெட்டர விட்டுருங்க. ஹெட்டர விட்டுட்டு அதுலருந்து இப்போ டேபிள் அரே அப்படிங்கிறனால A2ல ஸ்டார்ட் ஆகுது. ஒரு கோலன் வச்சுக்கோங்க. கோலன் வச்சுட்டு எங்க முடியுது அப்படின்னா, இந்தா இருக்குல்ல D8. இப்ப பார்த்தீங்களா, நான் A2 கோலன் D8ன்னு வச்சோனே, அந்த டேபிள் ஃபுல்லாவே கவர் ஆயிருச்சு. இத தான் டேபிள் அரேன்னு சொல்லுவோம். ஒண்ணும் இல்ல. நீங்க எந்த டேபிள்ல சர்ச் பண்றீங்களோ, அந்த டேபிள் ஹெட்டர விட்டுட்டு எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்க, எங்க முடியுதுன்னு பாருங்க. அத குடுத்துட்டீங்கன்னா, அதுவே வந்து அழகா அந்த மாரி டேபிள் போட்டு காட்டிரும். அப்படி காட்டிருச்சுன்னா, நீங்க டேபிள் அரேவ கரெக்ட்டா செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு மறுபடியும் சொல்றேன். லுக்கப் வேல்யூ A7 டேபிள் அரேங்கிறது நம்ம எங்க டேபிள் ஆரம்பிக்கு, எங்க டேபிள் முடியுது. நான் இப்ப உங்களுக்கு போட்டு காட்டுனேன். ஓகேவா? இப்ப நமக்கு அடுத்து வந்து என்னன்னா, காலம் இண்டெக்ஸ் நம்பர். காலம் இண்டெக்ஸ் நம்பர்னா ஒண்ணும் இல்ல. அத நான் உங்களுக்கு சொல்றேன். வெயிட் பண்ணுங்க. இந்த இடத்துல தான் வந்து பிகினர்ஸ்ங்கிறது அதிகமா கன்ஃப்யூஸ் ஆவாங்க. என்ன பிரச்சனை இருக்கும்னா, ரொம்ப ஈஸி. இது பெருசா நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. டேபிள்ல இருக்கிற காலம்ஸ்க்கு வந்து நீங்க நம்பர் குடுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு. ஃபர்ஸ்ட்டு இந்தா இருக்கு. இதான காலம்ஸ். மேல இருக்கிறது காலம்ஸ். இத வந்து 1ன்னு வச்சுக்கோங்க. சாரி செலக்ட் பண்ணிட்டேனா? வெயிட் பண்ணுங்க. D8 ஓகேவா? இப்ப நான் உங்களுக்கு தொடாம சொல்றேன். A இருக்குல்ல. A ரோல் நம்பர் வந்து காலம் நம்பர் 1. பி வந்து காலம் நம்பர் 2, சி வந்து காலம் நம்பர் 3, மார்க் வந்து காலம் நம்பர் 4. இப்போ ரோல் நம்பர், நேம், டிபார்ட்மெண்ட், மார்க். இப்போ நம்ம தேட வேண்டிய இப்போ 6ஆம் நம்பர்னு சொல்லிட்டோம். 6ஆம் நம்பரோட நேம் கேட்டாங்களா? இல்ல. 6ஆம் நம்பரோட டிபார்ட்மெண்ட் கேட்டாங்களா? இல்ல. அப்ப 6ஆம் நம்பரோட மார்க் கேட்டிருக்காங்க. அது எத்தனாவது காலமா இருக்கு? 4வது காலம். ஸோ 4ன்னு போட்டுக்கலாம். இதே உங்களுக்கு 6ஆம் நம்பரோட டிபார்ட்மெண்ட் என்னன்னு சொல்லுன்னு கேட்டா 3ன்னு போட்டுக்கலாம். 6ஆம் நம்பரோட நேம் என்னன்னு கேட்டா 1ன்னு போட்டுக்கலாம். அவ்வளவுதான். நம்ம எந்த காலத்துல தேட போறோம் அப்படிங்கிற நம்பர். ஓகேவா? அடுத்து ரேஞ்ச் லுக்கப். இது வந்து ஒண்ணும் இல்ல. அந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மாரி வரும். உங்களுக்கு அதிலேயே கீழயே வருது பாருங்க. அதாவது 2 வேல்யூஸ் மட்டும் தான் இருக்கும். ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபால்ஸ் குடுத்தீங்கன்னா, எக்ஸாக்ட் மேட்ச். அதாவது இப்ப நீங்க 6ஆம் நம்பர்ன்னு குடுத்துட்டீங்க. 6ஆம் நம்பர்ல உள்ள மார்க் தான் எனக்கு வேணும் அப்படின்னு குடுத்துட்டீங்கன்னா, அந்த 6ஆம் நம்பர மட்டும் தான் அந்த ஃபால்ஸ் வந்து
ஃபால்ஸ் இந்த இடத்துல ஃபால்ஸ் தான் வந்து எக்ஸாக்ட் மேட்சை கொடுக்கும். 6ஆம் நம்பர் கேட்டிங்கன்னா 6ஆம் நம்பர் கொடுக்கும். ட்ரூ என்ன பண்ணணும்னா, இப்போ நீங்கள் 6ஆம் நம்பர் கேட்டீங்க, 5ஆம் நம்பரையோ 7ஆம் நம்பரையோ சும்மா அப்ராக்சிமேட்டாக எது மேட்ச் ஆகுதோ அதை கொடுக்கும். ஓகேவா? ஸோ நமக்கு தேவை வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறது ஃபால்ஸ் மட்டும் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். அப்படி ட்ரூ உங்களுக்கு வந்து தேவைப்படுனா யாராவது இன்டர்வியூவில் கேட்டால் தான் உண்டு. ஓகேவா? அப்ராக்சிமேஷனாக யாராவது இந்த மாதிரி எங்க மேட்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டால் தான் உண்டு. ஓகேவா? அதாவது வீலுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மோஸ்ட்லி 99% ஃபால்ஸை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ ஃபால்ஸ்ன்னு போடுறோம். ஃபால்ஸ். இப்போ நான் மறுபடியும் சொல்கிறேன். இந்த பாருங்க VLOOKUP அதை நீங்கள் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ண உடனே பாருங்க. ஓகேவா? சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட்டு வந்து லுக்கப் வேல்யூ எந்த வேல்யூவை லுக்கப் பண்ணுறோம். அடுத்து டேபிள் அரேனா ஒன்றும் இல்லை, டேபிள் ஃபுல் டேபிள். ஓகேவா? அடுத்து 4னா அந்த நம்ம தேட போகிற 6ஓட மார்க்கை தேட போகிறோம். அந்த மார்க் எத்தனாவது காலமோ அதுதான் வந்து 4. அடுத்து வந்து ஃபால்ஸ். ஃபால்ஸ்னா எனக்கு எக்ஸாக்ட் மேட்ச் தான் வேணும்னு சொல்கிறோம். இப்போ என்டர் கொடுப்போம். இப்போ 240 மார்க் வந்துருச்சு. ராதாவோட மார்க் என்ன? 240. ஓகேவா? இப்போ வந்து நீங்க நம்ம ரூ. 5000 இருக்கு. இப்போ உங்களுக்கு 6 ரோல அது ஈஸியா தெரியுது. இப்படி பார்த்தாலே எழுதிக்கலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணுது. ஒரு ரூ. 5000 இருக்கிற இடத்துல நம்ம வந்து இப்போ ஒரு ரூ. 5000 இருக்கிற 4340 சரட்டுன்னு ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இருந்தாலும் இந்த ஃபார்முலாவ நீங்க 1 நிமிஷத்துல போட்டீங்கன்னா, டக்குன்னு நமக்கு வேல்யூ வந்துரும். ஓகேவா? மறுபடியும் சொல்றேன். VLOOKUPல ஃபர்ஸ்ட் இருந்தது சர்ச் வேல்யூ. அடுத்து வந்து நமக்கு இப்போ மார்க் வேணுங்கனால நம்ம காலம் இண்டெக்ஸ் வந்து 4 குடுத்தோம். டிபார்ட்மெண்ட்னா 3 குடுங்க. நேம்னா 1 குடுங்க. நான் அதையும் உங்களுக்கு குடுத்து காட்டுறவா? இப்போ இந்தா இருக்கு. இப்போ வந்து உங்களுக்கு நான் 4ன்னு குடுத்துருக்கேன். எதுக்காக 4 குடுத்துருக்கேன்னா, மார்க் வேணும். அதுக்காக 4 குடுத்துருக்கேன். நமக்கு இப்போ டிபார்ட்மெண்ட் வேணும். ராதாவோட டிபார்ட்மெண்ட் வேணும்னு வச்சுக்கோங்க. 3 குடுப்போம். மேல நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? 3 குடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் சின்டாக்ஸ் பாருங்க. லுக்கப் வேல்யூ A7, டேபிள் அரே A2ல இருந்து D8 வரைக்கும். காலம் இண்டெக்ஸ் நம்பர் வந்து எனக்கு 3 அதாவது டிபார்ட்மெண்ட்ட குடு. ரேஞ்ச் லுக்கப் வந்து ஃபால்ஸ். ஓகேவா? என்டர் குடு. ராதாவோட டிபார்ட்மெண்ட் வந்து சிவில்னு நமக்கு வந்துருச்சு. ஓகேவா? அவ்வளதான் VLOOKUP ஃபங்ஷன். ஓகேவா? உங்களுக்கு நான் அசைன்மென்ட் குடுக்குறேன். நீங்க அதுலயும் போட்டு பாருங்க. ஓகேவா? VLOOKUP வந்து எப்படி போடலான்னு போட்டு பாருங்க. மறுபடியும் நான் சொல்றேன். VLOOK எப்படி வேலை செய்யுதுன்னா, ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் 1 என்னன்னா, எம்ப்ளாயி இப்ப ஏதாவது ஒரு எம்ப்ளாயி ஐடியோ, ரோல் நம்பரோ ஏதோ ஒண்ணு காலம்ல நம்ம சர்ச் பண்ண போறோம். இப்ப 6ஆம் நம்பரோட மார்க் நமக்கு வேணும். ஃபர்ஸ்ட்டு வந்து காலம்ல 6ஆம் நம்பர் எங்க இருக்குன்னு சர்ச் பண்ணுவோம். அதுதான் ஸ்டெப் 1. அடுத்து 6ஆம் நம்பர் கிடைச்ச உடனே, அந்த ரோல இருக்கிற 3 காலம்க்கு போறோம். ஓகேவா? 3 காலம்க்கு அதாவது 4த் காலம். நம்ம மார்க்குங்கனால 4த் காலம்க்கு போறோம். ரிசல்ட் எடுத்து ரிட்டர்ன் பண்ண போறோம். அவ்வளதான். இதுதான் வந்து VLOOKUP பண்ற வேலை. ஓகேவா? அவ்வளதான். ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்னன்னா ஓகேவா? இதான் வந்து VLOOKUP. ஆனா இதுல ஒரே ஒரு லிமிட்டேஷன் ஒண்ணு இருக்கு. அதையும் உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இங்க ஒண்ணு போட்டுக்கோங்க. இங்க ஒரு நேம் போட்டு, இங்க எம்ப்ளாயி ஐடி. அடுத்து வந்து சேலரி. சேலரின்னு போட்டுக்கோங்க. இங்க வந்து நான் எப்பவும் போல ஹெடர் குடுத்துக்கிறேன். குடுத்துட்டு இங்க வந்து நேம்ல ஒரு A, B, C 101 102 103 5000 50,000 குடுப்போம். 5000 வேண்டாம். 56 போடுவோம். சும்மா போடுவோம். ஓகேவா? 77 ஓகே. இப்போ வந்து ஒரு எம்ப்ளாயி ஐடி மாரி நம்மகிட்ட ஒண்ணு இருக்கு. இப்போ வந்து நம்ம எம்ப்ளாயி ஐடி 1001 சர்ச் பண்றோம். எம்ப்ளாயி 1000 இல்ல 101 வந்து நம்ம சர்ச் பண்றோம். அப்படின்னா சர்ச் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா, பண்ணாது. ஏன்னா ஒரு விஷயம் இருக்கு. VLOOKUP வந்து எப்பவுமே ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கிறத மட்டும் தான் சர்ச் பண்ணும். அதாவது இப்போ வந்து இங்க காலம் வந்து எம்ப்ளாயி ஐடி இல்ல. அதனால நமக்கு NAன்னு எரர் வரும். அதாவது எப்பவுமே ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் தான் நம்ம லுக்கப் வேல்யூவா யூஸ் பண்ண முடியும். ஒரு ரூல் இருக்கு VLOOKUPல. அந்த லிமிட்டேஷன வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் வேணா பண்றேன். வெயிட் பண்ணுங்க. இப்போ நமக்கு சாரி எம்ப்ளாயி ஐடி வந்து நமக்கு இப்படி வச்சிருக்கோமா? இப்ப நான் மாத்தி வச்சிருக்கேன். முதல்ல இருந்த மாரியே நம்ம வைப்போம். வெயிட் பண்ணுங்க. நேம் இங்க இருந்துச்சா? வெயிட் பண்ணு. எம்ப்ளாயி ஐடி A, B, C. சரி நான் வந்து வேற ஒரு வீடியோக்காக இத மாத்தி வச்சிருந்தேன். 101ன்னு போடலாம். ஓகே. 102 இப்ப நான் என்ன சொன்னேன்? VLOOKUP வந்து ஃபர்ஸ்ட் காலம்ல உள்ளது தான் தேடும் அப்படின்னு நான் சொன்னேனா, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ எனக்கு 102 எம்ப்ளாயி ஐடி 102ஓட சேலரி எனக்கு வேணும். அதுக்கு நான் இப்போ ஃபார்முலா எழுதுறேன். VLOOKUPல நம்ம எப்பவும் போல எழுதுவோம்ல, அந்த மாரி எழுதுறேன். VLOOKUPன்னு குடுங்க.
ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணா ஃபர்ஸ்ட் லுக்கப் வேல்யூ நமக்கு என்னது? எம்ப்ளாயி ஐடி 102 அது எங்க இருக்குன்னு பாருங்க. B13ல இருக்கு. B13 ஓகே. அடுத்து கமா குடுங்க. நமக்கு டேபிள் எங்க ஸ்டார்ட் ஆகுது? A12ல ஸ்டார்ட் ஆகுது. A பார்த்தீங்கன்னா A12ல ஸ்டார்ட் ஆகுது. கோலன் வைங்க. எங்க முடியுதுன்னா C14. C14ல முடியுது. இப்போ டேபிள் வந்துருச்சு. அடுத்து காலம் இண்டெக்ஸ் நம்பர். நம்ம எத்தனாவது காலம்ல உள்ள டேபிள சி ரிசல்ட் வந்து நமக்கு வேணும். நேமுங்கிறது ஃபர்ஸ்ட் காலம், எம்ப்ளாயி ஐடிங்கிறது செகண்ட் காலம், சேலரிங்கிறது தேர்ட் காலம். அப்போ தேர்ட்ன்னு குடுங்க. ஓகேவா? அடுத்து ரேஞ்ச் லுக்கப் எப்பவும் போல ஃபால்ஸ். ஓகேவா? இப்போ வந்து உங்களுக்கு ஆன்சர் வரும்னு நெனச்சீங்கன்னா வராது. என்ன வரும்னா NA அப்படின்னு வரும். என்டர் குடுப்போமா? ஆன்சர் நமக்கு 56,000 சம்திங். அதாவது 56,000 தான் எவ்வளவோ சம்திங் வரணும். ஆனா அது என்ன வரும் அப்படின்னு நீங்க பாருங்க. ஓகேவா? NA. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் VLOOKUPஓட லிமிட்டேஷன். VLOOKUP வந்து எப்பவுமே என்ன பண்ணும்னா, முதல்ல என்ன பண்ணும் தெரியுமா? அந்த E2ல இருக்கிற 102 எடுத்துக்கிட்டு டேபிளோட முதல் காலம்ல சர்ச் பண்ணும். முதல் காலம்னா என்ன இருக்கு? இப்ப என்ன இருக்கு? நேம் இருக்கு. அதுல என்னென்ன வேல்யூஸ் இருக்குன்னு பார்ப்போம். A, B, Cன்னு இருக்கு. அதுல 102 இருக்கா? இல்ல. சோ அது என்ன பண்ணும்னா, எக்ஸால் நமக்கு என்ன சொல்லும்? நீ கேட்ட வேல்யூ ஃபர்ஸ்ட் காலம்ல கிடைக்கல. 102 வந்து நீ இது பண்ணி அதோட சேலரி கேட்ட. ஃபர்ஸ்ட் காலம்ல அது கிடைக்கல. என்னால ரிசல்ட் குடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடும். அதனால தான் NA எரர் வந்து வருது. அதனால VLOOKUP வந்து எப்பவுமே ஒரு சர்ச் பண்ணுது. லுக்கப் வேல்யூ ஒண்ணு சர்ச் பண்ணுது அப்படின்னா, அது எப்பவுமே அது ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கணும். ஃபர்ஸ்ட் காலம்ல இல்லாத வேல்யூவ நம்ம சர்ச் பண்ண சொன்னோம்னா, NA தான் வரும். அப்ப என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா, எம்ப்ளாயி ஐடிய ஃபர்ஸ்ட் காலம்க்கு மாத்தலாம். மாத்தலாம். இல்லாட்டி நம்ம வந்து XLOOKUP அல்லாட்டி இண்டெக்ஸ் பிளஸ் மேட்ச் அப்படின்னு ஒரு நான் இதுல கவர் பண்ணுவேன். அத வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு பின்னாடி சொல்லும்போது புரியும். ஓகேவா? ஆம். நான் உங்களுக்கு இப்ப சிம்பிளா எப்படி சொல்லணும்னா, இப்ப VLOOKUPக்கு ஒரே ஒரு கண்ணு மட்டும் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு கண்ணு தான் அதுக்கு இருக்கு. அது எப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட் காலம மட்டும் தான் பார்க்கும். ஃபர்ஸ்ட் காலம்ல இல்லாத வேல்யூவ அது தேடவே தேடாது. அவ்வளதான். ஓகேவா? இப்ப VLOOKUP இதோட முடியுது. வந்து நம்ம கம்ப்ளீட்டா பார்த்துட்டோம். இப்ப அதோட அடுத்த ஃபங்ஷன் என்னன்னா, HLOOKUP. அப்ப மைக்ரோசாஃப்ட் லேட்டஸ்ட்டா ஒரு ஃபங்ஷன் கொண்டு வந்துச்சு. XLOOKUP. இந்த 2யும் வந்து இப்ப பார்க்கலாம். நான் உங்களுக்கு சொல்றேன். HLOOKUPனா என்னன்னா, அப்படியே VLOOKUP மாரி தான். VLOOKUPனா நான் என்ன சொன்னேன்? வெர்டிக்கல் லுக்கப் அப்படின்னு சொன்னேன். HLOOKUPனா ஹரிசாண்டல் லுக்கப். ஹரிசாண்டல்னா என்ன? VLOOKUPனா மேல இருந்து கீழ. அதாவது காலம லுக் பண்ணும். ஹரிசாண்டல்னா அப்படியே ஆப்போசிட் லுக்கப். ரோல இருந்து இடம் இருந்து வலது. அதுதான் வந்து HLOOKUP அவ்வளதான். அது காலம்ல சர்ச் பண்ணுச்சு. இது ரோல சர்ச் பண்ண போகுது. அவ்வளதான் வித்தியாசம். நான் உங்களுக்கு இதுக்கு தனி டேபிள் கிரியேட் பண்றதுக்காக வேற ஒரு கிரியேட் பண்ணிட்டேன். இப்ப இத VLOOKUPன்னு பேர் வச்சுக்கலாம் ஷீட்டுக்கு. ஓகேவா? உங்களுக்கு யாருக்கா அந்த ஷீட் வேணும்னா எனக்கு வந்து சொல்லுங்க. இல்லாட்டி நான் வேணா வாட்ஸ்அப் சேனல்ல போட்டுறேன். ஓகேவா? எடுத்துக்கோங்க வேணுங்கிறவங்க. VLOOKUP. அடுத்து வந்து இதுல வந்து XLOOKUP போடுவோம். சாரி HLOOKUP. HLOOKUPக்கு ஒரு டேட்டா எழுத போறோம். ஒண்ணும் இல்ல. இப்போ வந்து இது வந்து என்ன சொன்னேன் நான் காலம் வழியில சர்ச் பண்ணாது. ரோல சர்ச் பண்ணும்னு சொல்லியிருக்கேன். அதுக்கேத்த மாரி நம்ம ஒரு டேபிள் கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணலாமா? A, B, C, Dன்னு போட்டுக்கோங்க. சாரி உங்களுக்கு ஜூம் பண்ணலல்ல. வெயிட் பண்ணுங்க. இப்போ நல்லா தெரியும்னு நெனைக்கிறேன். இத வந்து பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ வந்து ஐடி, நேம், இதுல ஒரு விஷயம் இருக்கு. இருங்க. இன்சர்ட் ஓகேவா? இங்க வந்து 1 போட்டுக்கலாம். 1, 2, 3. இது எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த மாரி நீங்க போடுங்க. ஓகேவா? சேலரி 101, 102, 103. அதே மாரி நேம் வந்து என்ன போடலாம்? அருண், ஆதவ். ம். மெஸ்ஸி. சாரி டக்குனு எனக்கு அதான் வந்துச்சு. அடுத்து 25,000 போட்டுக்கோங்க. 35,000, 40,000 ஓகேவா? இப்ப நான் இந்த டேட்டா வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? ஒரு நிமிஷம் சென்ட்ரல் அலைன்மென்ட். சென்டர் அலைன்மென்ட் எப்படின்னு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த மாரி தான் நம்ம சென்டர்ல அலைன் பண்ணணும். இதையும் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே சென்டர் அலைன் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் குடுத்து எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து கூட குடுக்கலாம். ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு சொல்ட்டேன். நமக்கு வந்து அதுல எப்படி இருந்துச்சு? நேமு,
ஐடி எல்லாம் மேல இருந்துச்சு. ஆக்சுவலா கம்பெனிஸ்ல மேக்ஸிமம் இந்த மாரி சைட்ல ரோல இருக்க வந்து டேபிள்ஸ் இருக்காது. எங்கேயுமே பெருசா நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இத வந்து நான் சொல்றேன். ஓகேவா? இப்போ இதுல என்ன பிரச்சனைன்னா, ஐடி, நேம், சேலரி ஓகேவா? இது எல்லாமே இந்த பக்கம் இருக்கு. இதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கு. வெயிட் பண்ணுங்க. ஏவ நம்ம அழிச்சுருவோம். ஓகேவா? பேருக்கு வந்து ஏன்னே குடுப்போம். அப்பதான் உங்களுக்கு தெரியும். ஏ, பி, சி ஓகேவா? இப்போ இதுல ஒரு பிரச்சனை. ஓகேவா? இந்த 1, 2, 3 இருக்கிறது வந்து டேட்டா. மொத்தம் எத்தன டேட்டா இருக்குன்னு பார்க்கறதுக்காக. சைட்லயே நமக்கு குடுத்துருக்காங்க. இருந்தாலும் நான் உங்களுக்கு இத அவங்க போட்டுனனால நான் காட்டுறேன். இத வேணா அழிச்சுக்குவோம். கன்ஃப்யூஸ் ஆகும் பிறகு. ஓகேவா? இத வேணா அழிச்சுக்குவோம். இப்போ ஓகே. இப்போ வந்து இந்த மாரி டேபிள்ஸ் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டோம். ஐடி, நேம், சேலரி அப்படிங்கிறத சைட்ல போட்டிருக்கோம். மேல வந்து யார் யாருக்கு என்னென்ன வேல்யூ அப்படிங்கிறத போட்டிருக்கோம். ஓகேவா? ஏ ஏ வந்து அவரோட ஐடி 101, நேம் அருணு, சேலரி 25,000, 102 ஆதவ் மெஸ்ஸி. இதெல்லாம் குடுக்குறோம். இப்ப எம்ப்ளாயி 102க்கு வந்து நமக்கு சேலரி எவ்வளோன்னு தெரியணும். எம்ப்ளாயியோட 102க்கு நமக்கு சேலரி எவ்வளோன்னு தெரியணும். சேம் அப்படியே போடுங்க. ஓகேவா? அப்படியே போடுங்க. லுக்கப். ஹச் லுக்கப்னு போட்டு ஈக்குவல் டு போடுங்க. ஈக்குவல் டு போட்டு லுக்கப். அதே ஃபார்முலா தான் வரும். ஓப்பன் பண்ணுங்க. அதே ஃபார்முலா தான். நீங்க அங்க போட்டீங்கல்ல, அத அப்படியே போடுங்க. ஓகேவா? லுக்கப் வேல்யூ வந்து நமக்கு 102க்கு வேணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ சி2 சி2 கமா எங்க டேபிள் ஆரம்பிக்கி? ஹெட்டர விட்டுருங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்போ பி2ல ஆரம்பிச்சு டி4ல முடியுது. பி2ல ஆரம்பிச்சு டி4ல முடிஞ்சிருச்சு. ஓகேவா? டி4ல ஒண்ணும் இல்ல. நம்ம மேல விலுக்கப்ல வந்து மேல ஹெட்டர் போட்டோம். இங்க வந்து சைட்ல ஹெட்டர் போட்டிருக்கோம். அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேவா? அந்த மேல இருக்க ஏபிசியும் எதுனா அந்த காலம்ல நமக்கு மேல இந்தா இருக்குல்ல, இந்த ஏபிசிய தான் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு அது பிடிக்கலன்னா அதையும் நம்ம கூட அழிச்சிடலாம். உங்களுக்கு அது வந்து வெயிட் பண்ணுங்க. ஐயோ! ஃபார்முலா நான் ஒண்ணு சொல்றேன். நீங்க இந்த ஏபிசிய வந்து அழிச்சுக்கோங்க. ஓகே. அழிச்சுட்டு இந்த மாரியே நீங்க டேபிள் போட்டுக்கோங்க. அப்பன்னா தான் உங்களுக்கு கன்ஃப்யூசிங் எதுவும் இருக்காது. இப்போ பி2ல வந்து டி4 வரைக்கும் எனக்கு டேபிள் இருக்குன்னு சொல்லிட்டோம். எந்த இதுக்குள்ள வந்து நம்ம சேலரி சர்ச் பண்ண போறோம். அது எத்தனாவதுல இருக்கு? எந்த ரோல இருக்கு அப்டின்னா, இப்படி பார்க்கக்கூடாது நீங்க. அதுல பார்த்தது நம்ம காலம். ஸோ என்ன பண்ணுவீங்க, இப்ப 2வது காலம்ல தான் அதுவும் இருக்குன்னு நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா பார்க்க வேண்டியது இப்படி. ரோ சைடு பார்க்கணும். ஸோ ஐடிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ரோல இருக்கு. அப்போ நேம்ங்கிறது செகண்ட் ரோ, சேலரிங்கிறது தேர்ட் ரோ. அப்போ தேர்ட். நல்லா பார்த்தீங்கன்னா, இதுல பாருங்க. ரோ இண்டெக்ஸ் நம்பர்ன்னு இருக்கும். எத்தனாவது ரோல இருக்கு. அங்க வந்து காலம் இண்டெக்ஸ் நம்பர் எத்தனாவது காலம்ல இருக்கு. அதுதான் லுக்கப்க்கும், லுக்கப்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். ஓகேவா? மேக்ஸிமம் லுக்கப்ஸ் வந்து எங்கேயும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ரேர் தான். ஓகேவா? இப்போ நம்ம 3ன்னு குடுப்போம். அடுத்து ரேஞ்ச் லுக்கப் எப்பவும் போல ஃபால்ஸ். என்டர் குடுப்போம். 35,000ன்னு வந்துருச்சு. ஆன்சர் வந்துருச்சா? ஓகே. இவ்வளோதான் அதோட வேல்யூ. லுக்கப் வேல்யூ, அந்த டேபிள் அரே அதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். இப்ப லுக்கப்பும் அதே மாரி தான் வேலை செய்யும். ஃபர்ஸ்ட்டு வந்து ரோல போயி நமக்கு 102ன்னு குடுத்தோனே, ரோல போய் 102 எங்க இருக்குன்னு சர்ச் பண்ணும். இதுதான் ரோ. இப்பவும் சொல்றேன், லுக்கப்ல இப்படி தான் பார்க்கணும் எல்லாத்தையும். ரோல 102 எங்க இருக்குன்னு பார்ப்போம். அடுத்து வந்து டேபிள பார்க்கும். அடுத்து அதே மாரி 35,000 சேலரினா, அது எத்தனாவது ரோல இருக்குன்னு பார்த்து எல்லாத்தையும் எடுத்து குடுத்துரும். இப்ப நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ம். எப்படி சொல்றது? தனியா போட்டு சொல்றேன் இருங்க. மந்த்துன்னு போட்டுக்கோங்க. ஆக்சுவலா இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட 1 ஹவர் வரும். நீங்க வந்து இந்த வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா, லேப்பெல்லாம் எடுத்துட்டு உங்களால 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா உட்காந்து பாருங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீடியோ. ஓகேவா? ஜான், ஃபெப், ஆ மார்ச், ஏப்ரல். ஓகேவா? மந்த்ல வந்து நம்ம குடுத்துட்டோம். இது ரோ பை தான் நம்ம போடணும்னு சொன்னனால, மந்த் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல்னு குடுத்துட்டோம். ஓகேவா? அடுத்து கீழ வந்து சேல்ஸ். அதுல எவ்வளோ எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்குன்னு பார்க்க போறோம். இங்க வந்து 1L, அடுத்து வந்து 2L, அடுத்து வந்து 3L, அடுத்து வந்து 4L. ஓகேவா? இப்போ இதுல வந்து நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, பிப்ரவரியில எவ்வளோ சேல்ஸ் நடந்துச்சுன்னு பார்க்கணும். அதுக்கு நீங்க இப்ப ஃபார்முலா எழுதுங்க. ஓகேவா? ஃபார்முலா எழுதுங்க. இங்க போடுவோமா? லுக்கப்னு போடுங்க. பிப்ரவரி எங்க இருக்கு? பிப்ரவரியோட வேல்யூ C9ல இருக்கு. C9, காமா. டேபிள பார்க்க போறோம். டேபிள்னா என்ன பண்ணுவோம்? ஒரே ஒரு வேல்யூ தானே இருக்குன்னு. சாரி.
அத மட்டும் குடுங்க. ஜான்வரில ஆரம்பிக்கு. உங்களுக்கு ஹெட்டருங்கன்னா அந்த மந்த் சேல்ஸ் இந்த 2ம் தான் சரியா? மந்த் சேல்ஸ் தான் ஹெட்டர். ஜான்வரில ஆரம்பிச்சு எங்க முடியுது அப்டின்னா, C10ல முடியுது. சாரி C10ல E10ல முடியுது. இதான் டேபிள் ஓகேவா? அடுத்து நமக்கு ரோ வந்து 2வது ரோ. அடுத்து வந்து ஃபால்ஸ். இப்போ குடுப்போம். 2L வந்துருச்சா? அவ்வளோதான். நான் வந்து அதான் சொல்ட்டேனே ஹச்லூக்கப் அதிகமா யூஸ் பண்ண மாட்டாங்க. பெரும்பாலுமான டேட்டா வந்து காலம் ஃபார்மேட்ல தான் இருக்கும். ரோ ஃபார்மேட்ல யாரும் கொண்டு வர மாட்டாங்க. இருந்தாலும் ஆ மைக்ரோசாஃப்ட் ஏன் வந்து அடுத்து இன்னொரு ஃபங்ஷன் ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. எக்ஸ்லூக்கப். அதுக்கு எதுக்குன்னா, அத நான் சொல்றேன். விலூக்கப்ல நெறைய லிமிட்டேஷன்ஸ் இருந்துச்சுல்ல. அதெல்லாம் வந்து கரெக்ட் பண்றதுக்கு தான் இந்த பிரச்சனை. ஓகேவா? இருங்க. இந்த விஷயம் எக்ஸ்லூக்கப் நான் அத வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். இப்ப பார்க்க போறது வந்து எக்ஸ்லூக்கப் ஃபங்ஷன். நான் ஒரு ஷீட் கிரியேட் பண்ணி, ஒரு டேபிளும் கிரியேட் பண்ணி வச்சுட்டேன். இதுல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் காலம் நேமா இருக்கு. செகண்ட் காலம் எம்ப்ளாயி ஐடி இருக்கு. தேர்ட் காலம் சேலரி இருக்கு. நான் உங்களுக்கு ஸ்டார்ட்டிங்லயே விலூக்கப்லயே சொன்னேன். இத வந்து எக்ஸ்லூக்கப்ல நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இத நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஓகேவா? எக்ஸ்லூக்கப்னு குடுங்க. இதுல வந்து நமக்கு நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட்டு எக்ஸ்லூக்கப் போட்டு ஓப்பன் பண்ணுங்க. இதுல காலம் நம்பர் குடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகேவா? லோக்கப் பண்ணீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு பாருங்க. சின்டாக்ஸ் லுக்கப் வேல்யூ. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் லுக்கப் வேல்யூல நம்ம என்ன குடுப்போம்னு. இப்ப நமக்கு 1002 அவரோட சேலரி வேணும். 1002 எங்க இருக்கு? அத கிளிக் பண்ணுங்க. அதிலேயே குடுத்துரும். B3ல இருக்கு. கமா போடுங்க. அடுத்து நல்லா பார்த்தீங்கன்னா, VLOOKUPல இது டேபிள் அரேன்னு இருக்கும். HLOOKUPலயும் இது டேபிள் அரேன்னு இருக்கும். இங்க லுக்கப் அரேன்னு இருக்கு. அப்ப அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டேபிள் அரேனா நம்ம ஃபுல் டேபிளையும் குடுப்போம். லுக்கப் அரேனா அப்படி குடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம லுக்கப் வேல்யூ குடுத்துருக்கோம்ல, அந்த லுக்கப் வேல்யூ குடுத்துருக்க அந்த காலம் எங்க ஸ்டார்ட் ஆயி எங்க முடியுதோ அத குடுத்தா போதும். இப்போ நமக்கு எங்க ஸ்டார்ட் ஆகுது? B2ல ஸ்டார்ட் ஆகுது. கோலன் வைங்க. B4ல முடியுது. அவ்வளதான். அந்த எம்ப்ளாயி ஐடி வந்து லுக்கப் வேல்யூ. அதுக்குள்ள அந்த ஃபுல்லா சேர்ந்தது அந்த காலம் ஃபுல்லா சேர்ந்தது தான் லுக்கப் அரே. அடுத்து ரிட்டர்ன் அரே. ரிட்டர்ன் அரே எக்ஸாக்ட்டா அப்படிதான். ரிட்டர்ன் அரே நம்ம சேலரிய ரிட்டர்ன் பண்ண போறோம். அது எங்க ஸ்டார்ட் ஆயி எங்க முடியுது அவ்வளதான். லுக்கப் அரேனா எதுலருந்து நம்ம லுக்கப் வேல்யூ எடுத்தோமோ அதோட அரே. ரிட்டர்ன் வேல்யூனா ரிட்டர்னோட அரே. அங்க நம்ம டேபிள் அரேவா குடுத்தத இங்க லுக்கப் அரே, ரிட்டர்ன் அரேன்னு குடுக்கும். ஆரம்பிச்சது C2ல ஆரம்பிக்கி கோலன் வச்சுக்கோங்க. C4ல முடியுது. அவ்வளதான். இப்ப என்ன பண்ணும்? எம்ப்ளாயி ஐடி இதுலருந்து இத வந்து சர்ச் பண்ணும். அவ்வளதான். என்டர் குடுத்தீங்கன்னா கரெக்ட்டான வேல்யூ 50,000ன்னு வரும். வந்துருச்சு. அவ்வளதான். இதான் எக்ஸ்லூப்போட ஃபங்ஷன். உங்களுக்கு விலூக்கப் வந்து கொஞ்சம் ஓல்டஸ்ட் ஃபங்ஷன். எக்ஸ்லூக்கப் வந்து இதுக்காக தான் அவங்க கண்டுபிடிச்சாங்க. இதுல நம்ம காலம் குடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. அப்புறம் வந்து நெறைய ஃபங்ஷன்ஸ் இதுல லெஃப்ட் பண்ணிக்கலாம், ரைட் சர்ச் எதுனாலும் பண்ணிக்கலாம். எந்த காலம்னாலும் நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். இன்டர்வியூல வந்து இந்த மாரி கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு. எக்ஸ்லூக்கப் வந்து ஏன் விலூக்கப் விட பெட்டர் அப்படின்னு கேட்கலாம். உங்களுக்கு நான் அசைன்மென்ட்ஸ் ஏதாவது குடுக்கேன். நீங்க வந்து பாருங்க ஓகேவா? இப்ப நம்ம ஹச்லூக்கப், எக்ஸ்லூக்கப் எல்லாம் பார்த்தாச்சு. அடுத்த பகுதியில வந்து என்ன பார்க்க போறோம்னா, எக்ஸல ரொம்ப பவர்ஃபுல்லா மாத்துற மேட்ச் ஃபங்ஷன் அண்ட் இண்டெக்ஸ் ஃபங்ஷன் இத தான் பார்க்க போறோம். இந்த 2 புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ரொம்ப ப்ரொஃபஷனலா உங்களுக்கே இது புரிஞ்சிரும். ஓகேவா? அத பார்க்கலாமா? ஓகே. அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, அடுத்த ஷீட் கிரியேட் பண்ணியாச்சு. இண்டெக்ஸும், மேட்சும் பார்க்க போறோம். ஓகேவா? இண்டெக்ஸ் மேட்ச்சு. ஓகே. இதுல என்னன்னா, நீங்க 2யும் பார்த்தோனே அப்படியே 2 இருக்கே அப்படின்னு நெனச்சு பயப்பட வேண்டாம். 2 ஃபங்ஷனும் சேர்ந்து ஒரு காம்பினேஷன் மாரி. ஓகேவா? ஒருத்தன் வந்து சர்ச் பண்ணுவான். இன்னொருத்தன் வந்து ஆன்ஸர் எடுத்து குடுப்பான். அவ்வளதான். ஒரு டேபிள் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நேம், எம்ப்ளாயி ஐடி, கீழ அடுத்து வந்து சேலரி. சேம் நேமுக்கு என்ன குடுக்கலாம்? அருண், ஆதவ், ராதா. எம்ப்ளாயி ஐடிக்கு 1003 குடுப்போம். 1001 ஓகேவா? சேலரி 40,000, 50,000, 60,000 ஓகேவா? அவ்வளதான். இப்ப வந்து இத வச்சு நம்ம இந்த இண்டெக்ஸ் மேட்ச வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து மேட்ச் ஓகேவா? மேட்ச் என்ன வேலை செய்யும்? நம்ம ஆல்ரெடி மேட்ச் பத்திலாம் பார்த்துருப்போம். அது எப்பவுமே நமக்கு மேட்ச் த கொஸ்டின்ஸ் அப்படின்னு நெறைய பார்த்துருப்பீங்க சின்ன வயசுல. அது வந்து நமக்கு ஆன்சர் குடுக்காது. இந்த இடத்துல வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோட போட்டு மேட்ச் பண்ணுவோம் நம்மளே. ஸோ இது வந்து என்ன பண்ணும்னா ஆன்சர் குடுக்காது. அது என்ன சொல்லும்? நீங்க கேட்ட வேல்யூ வந்து அந்த பொசிஷன்ல இருக்கு. நீங்களே எடுத்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும். அத மட்டும் சொல்றது தான் மேட்ச்சோட வேலை. இப்ப நான் மேட்ச்க்கு உங்களுக்கு ஃபார்முலா சொல்றேன். ஓகேவா? ஈக்குவல் டூ மேட்ச் குடுங்க. இந்த ஹெட்டிங்க நம்ம ஹைலைட் பண்ணிக்கலாம். ஓகே. ஈக்குவல் டூ
மேட்ச். இப்போ நான் என்ன சொல்றேன், 1002ஓட அதே 1002ஓட சேலரி நமக்கு வேணும். ஓகேவா? ஓப்பன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து அதே தான். லுக்கப் வேல்யூ, லுக்கப் அரேன்னு இருக்கு. லுக்கப் வேல்யூ எங்க இருக்கு? B3ல இருக்கு. குடுங்க B3 ஓகேவா? B3 குடுத்துட்டு, லுக்கப் அரேன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அங்கேயே சொல்லியிருக்கேன். அந்த லுக்கப் வேல்யூவோட காலம் எங்க ஸ்டார்ட் ஆயி எங்க முடியுதோ அதான் லுக்கப் அரே. அப்போ B2 நீங்க வந்து உங்களுக்கு டைப் பண்ண கஷ்டமா இருந்துச்சுன்னா, இப்படி தொட்டுட்டு காலம் போட்டு, அடுத்து இத தொட்டுருங்க. அவ்வளதான். B2ல ஸ்டார்ட் ஆயி B4க்கு வந்து போகுது. ஓகேவா? அடுத்து வந்து மேட்ச் டைப். மேட்ச் டைப் வந்து 0ன்னு குடுங்க. 0ன்னு குடுங்க. இங்க ஒண்ணும் இல்ல. இங்க 0னா என்ன அர்த்தம்னா, எக்ஸாக்ட் மேட்ச். அங்க வந்து நான் என்ன சொன்னேன், ஃபால்ஸ்னா எக்ஸாக்ட் மேட்ச்ன்னு சொன்னேன்ல. இங்க 0னா எக்ஸாக்ட் மேட்ச். அவ்வளதான். எக்ஸாக்ட்டா இருக்கிற மேட்ச் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். இப்ப என்டர் குடுங்க. என்டர் குடுத்தீங்கன்னா, என்ன வரும்னு நெனைக்கிறீங்க? நீங்க என்ன வரும்னு நெனைக்கிறீங்க? சொல்லுங்க. ரிசல்ட் 2ன்னு வருது. ஏன் அப்டின்னா, அதாவது நீ கேட்ட எம்ப்ளாயி ஐடி வந்து எம்ப்ளாயி ஐடியோட அரேல, எம்ப்ளாயி ஐடி காலம்ல 2வது இடத்துல இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு இந்த மேட்ச் சொல்லிருச்சு. ஆன்ஸர் மட்டும் அதாவது ஆன்ஸர் சொல்லாது. அதோட பொசிஷன் மட்டும் சொல்லும். நீ கேட்ட 1002ங்கிற எம்ப்ளாயி ஐடியோட ரோல 2வது காலம்ல இருக்குன்னு சொல்லிடுச்சு. ஓகேவா? 2வது காலம். அந்த ரோல 2வது காலம்ல அது இருக்கு. அத மட்டும் தான் இது வந்து சொல்லும். பொசிஷன சொல்லுச்சு. இப்ப இண்டெக்ஸ் என்ன பண்ணணும்னு பாத்துக்கோங்க. எந்த பொசிஷன வேணாலும் சொல்லு. அந்த பொசிஷன்ல இருக்கிற வேல்யூவ வந்து இவங்க வந்து எடுத்துருவாங்க. இப்ப 2வது பொசிஷன்ல இருக்குன்னு மேட்ச் சொல்லிருச்சு. அந்த வேல்யூவ எடுத்து தர்றவரோட வேல தான் இந்த இண்டெக்ஸ் ஃபார்முலாவோட வேல. ஓகேவா? இப்போ நான் போடுறேன். இண்டெக்ஸ் போடுங்க. ஈக்குவல் அது வந்து லுக்கப் அரே இருக்கிற மாரி இது ரிட்டர்ன் வேல்யூ ரிட்டர்ன் அரே அவ்வளோதான்னு வச்சுக்கோங்க. இண்டெக்ஸ்ல இப்போ அரேன்னு குடுக்கணும். அரேன்னா என்ன குடுப்பீங்க நீங்க? நமக்கு தேவை இப்ப ரிட்டர்ன் அரே. மேட்ச் பண்ணி எடுத்துட்டோம். ரிட்டர்ன் அரே தான் நமக்கு தேவை. அப்போ ரிட்டர்ன் அரேயோட ஸ்டார்ட்டிங், எண்டிங் குடுங்க. ஓகேவா? C2 கோல் C4 ஓகேவா? அடுத்து கமா போடுங்க. அடுத்து வந்து பொசிஷன் எந்த பொசிஷன் அடுத்து என்ன குடுக்கணும்னா, ரோ நம்பர் எந்த பொசிஷன்ல இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு அது நமக்கு சொல்லியிருக்கும். அந்த மாரி ஒரு வேல்யூக்கு 2 குடுங்க. என்டர். 50,000ன்னு வந்துருச்சு. தெரியுதா உங்களுக்கு? மேட்ச் வந்து என்ன பண்ணும்னா, கண்டுபிடிச்சு குடுக்கும். அடுத்து இண்டெக்ஸ்ல நீங்க என்ன பண்ணணும்னா, ரிட்டர்ன் ரிசல்ட் வந்து எங்க இருக்கோ உங்களுக்கு புரியுதா? ஜஸ்ட் மேட்சிங் பண்ணி குடுக்கும் அவ்வளோதான். ரிட்டர்ன் ரிசல்ட்டோட அரேவ குடுக்கணும் நீங்க. 40 அதாவது C2ல ஆரம்பிச்சு C4ல முடியுது. மேட்ச்லயே கண்டுபிடிச்சிட்டோம். பொசிஷன் என்னன்னு 2ன்னு. அந்த கமா போட்டு அந்த பொசிஷன போட்டீங்கன்னா, இதோட வேல்யூவ உங்களுக்கு குடுத்துரும். ஓகேவா? இப்ப 2 பேரையும் சேர்த்து பார்ப்போம். மேட்ச் வந்து உங்களுக்கு என்ன குடுத்துச்சு? இது நீங்க வந்து இப்ப நான் மேட்ச் குடுத்துட்டு இண்டெக்ஸ ஸ்ட்ரெய்ட்டா கண்டுபிடிச்சுட்டேன். 50,000ன்னு வந்துருச்சு. இந்த மாரி இல்லாம நமக்கு வந்து இன்னொரு ஃபார்முலா போட்டு கொண்டு வரதுக்கு இப்ப நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, சின்டாக்ஸ்ல ஒண்ணு காமிச்சிருக்கும். அந்த மாரி கொண்டு வரதுக்கும் ஆப்ஷன் இருக்கு. உங்களுக்கு அது வேணும்னா சொல்லுங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? இப்போ நம்ம ஸ்டெப் 1 பண்ணிட்டோம். ஸ்டெப் 2 பண்ணிட்டோம். இப்போ நம்ம அத கம்பைன் பண்ணி பார்க்கலாமா? கம்பைன் பண்ணி பார்க்கலாம். இருங்க. இது 2யும் எப்படி ஒரே ஃபார்முலால போடுறது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அத நான் உங்களுக்கு காட்டுறேன். வெயிட் பண்ணுங்க. ஈக்குவல் டூ போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஈக்குவல் இண்டெக்ஸ் போடுங்க. இண்டெக்ஸ் போட்டுக்கோங்க. இண்டெக்ஸ போட்டு எங்க இந்த அதாவது இண்டெக்ஸ்னாலே என்ன பண்ணணும்னா ரிட்டர்ன் அரே தான் நம்ம குடுக்கணும். C2ல இருந்து C4 குடுங்க. குடுத்தாச்சா? அடுத்து வந்து கமா போட்டு மேட்ச். இத வந்து மேட்ச் பண்ணி நம்ம எடுக்க போறோம். ஓப்பன் பண்ணுங்க. இப்போ வந்து எனக்கு ஆன்ஸர் வந்து இந்த காலம்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இண்டெக்ஸ் ஓப்பன் பண்ணி நம்ம சொல்லிட்டோம். இண்டெக்ஸ் ஓப்பன் பண்ணு. ஆன்ஸர் வந்து உனக்கு எந்த காலம்ல இருக்கோ அந்த காலமோட அரேவ குடு. அடுத்து மேட்ச் ஓப்பன் பண்ணு. மேட்ச் ஓப்பன் பண்ணிட்டு உனக்கு என்ன வேணும்? B2ல இருக்க வேல்யூ B2 இல்ல சாரி B3ல இருக்க ஆன்ஸர் வேணும். B3 குடுத்துக்கோ. அடுத்து அதோட ஃபுல் அரே. அங்க குடுத்தத அப்படியே உள்ள தூக்கி போடுங்க அவ்வளதான். சாரி. நான் ஏதோ பண்ணிட்டேன். ஓகே. B2 போட்டு B4 போட்டுருங்க. அவ்வளதான். போட்டுட்டு நான் அதே மாரி எக்ஸாக்ட்டா மேட்ச் வேணும் அப்படிங்கணும். இப்ப பார்த்தீங்க. 1னா லெஸ் தென் மேட்ச் குடுக்கும். -1னா கிரேட்டர் தென் மேட்ச் குடுக்கும். 0னா எக்ஸாக்ட் மேட்ச் குடுக்கும். இங்க பார்த்துக்கோங்க. 0னா எக்ஸாக்ட் மேக்ஸிமம் 0 தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? என்டர் குடுங்க. இருங்கப்பா. 5000 வந்துருச்சு. அது ஒரு கரெக்ஷன் இருக்குன்னு சொல்லுச்சுல. அது எந்த கரெக்ஷனும் இல்ல. லாஸ்ட்ல ஒரு பிராக்கெட் போடணும் அவ்வளதான். ஓகேவா? நீங்க பெருசா எதுவும் நெனச்சுக்க வேண்டாம். அந்த பிராக்கெட்ட வந்து அது போட்டு குடுத்துருக்கு. நீங்க அங்க ஆரம்பிச்ச பிராக்கெட்ட இங்க முடிக்கணும். அவ்வளதான். இப்ப தான் இண்டெக்ஸ் மேட்ச்ச சேர்த்து வந்து அவங்க குடுப்பாங்க. ஓகேவா? இப்ப இந்த வீடியோல உங்களுக்கு கண்டிப்பா
புரிஞ்சிருக்கும். மேட்ச்னா அட்ரஸ் சொல்லும். இண்டெக்ஸ்னா அந்த அட்ரஸ்ல இருக்கிற பொருள எடுத்து கொண்டு போய் குடுத்துரும். ஓகேவா? மேட்ச் என்ன பண்ணுச்சு? 2வது ரோல எம்ப்ளாயி ஐடி 2வது ரோல உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிடுச்சு. இண்டெக்ஸ்ல நம்ம என்ன பண்ணோம்? அந்த ரெஃபரன்ஸ் அரே ஃபுல்லா குடுத்து, கமா, பொசிஷன குடுத்தோனே வேல்யூ வந்துருச்சு. அடுத்து நம்ம இண்டெக்ஸ் மேட்சும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான். இப்ப ரியல் லைஃபா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு டெலிவரி பாயா வேல பார்க்குறீங்க. கஸ்டமர் வந்து உங்களுக்கு ஃபோன் பண்றாரு. என் வீடு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஆ கூகுள் மேப்ல பார்த்துக்கோங்க. அது அட்ரஸ் காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அது வந்து மேட்ச் பண்ணி குடுத்துரும். அதுக்கப்புறம் இண்டெக்ஸ்னா நம்ம போய் அந்த இடத்துல பார்சல கொண்டு போய் குடுக்கணும். அவ்வளோதான். இப்ப என்னன்னா மேட்ச்ச வச்சு நம்ம தனியா எந்த பயனும் பண்ண முடியாது. இண்டெக்ஸ தனியாவும் வச்சு நமக்கு லிமிட்டடான யூஸ் இருக்கும். ஆனா 2யும் சேர்ந்தா எக்ஸெல் வந்து நமக்கு ரொம்ப ஒரு பவர்ஃபுல் காம்பினேஷன் மாரி இருக்கும். அதனால பெரிய பெரிய கம்பெனிஸ்ல இண்டெக்ஸ் பிளஸ் மேட்ச வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே அவ்வளதான். இப்போ வந்து நம்ம என்னென்ன பார்த்தோம்னா, லுக்கப் ஃபங்ஷன் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. கடைசியா வந்து எந்தெந்த சூழ்நிலையில எந்தெந்த ஃபங்ஷன யூஸ் பண்ணணும், இன்டர்வியூல என்னென்ன கேட்பாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு இது மாரி நான் சொல்லிர்றேன். ஃபர்ஸ்ட்டு எந்தெந்த ஃபங்ஷன் எங்கெங்க யூஸ் பண்ணணும் அப்டின்னா, VLOOKUP வந்து இப்ப நீங்க ஒரு பிகினர் லெவலா இருக்கீங்க. சிம்பிளா டேபிள்ஸ் இருக்குன்னா, VLOOKUP யூஸ் பண்ணுங்க. சிம்பிள் டேபிள்ல வந்து மேக்ஸிமம் எம்ப்ளாயி ஐடி ஃபர்ஸ்ட்டு தான் இருக்கும். ஓகேவா? அடுத்து HLOOKUPனா ஹரிசாண்டல் டேட்டா. அது வந்து ரொம்ப ரொம்ப ரேரா தான் இருக்கும். நம்ம இந்த மாரி பிராக்டிஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணா தான் உண்டு. ஓகேவா? அடுத்து வந்து XLOOKUP. XLOOKUPனா நீங்க என்ன பண்ணணும்னா, லேட்டஸ்ட் எக்ஸெல் இப்போ உள்ள எக்ஸெலுக்கு இதான் கரெக்ட்டா இருக்கும். பெஸ்ட் சாய்ஸ். இதெல்லாம் நீங்க வந்து நல்லா பிராக்டிஸ் பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து இண்டெக்ஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப லார்ஜ் டேட்டா. ரொம்ப பெரிய டேட்டாவுக்கு வந்து அத யூஸ் பண்ணுவாங்க. ப்ரொஃபஷனல் ஒர்க்குக்கு. உங்களுக்கு வந்து இது வந்து புரியல அப்டின்னா புரிஞ்சிருக்கும். ஒரு வேள உங்களுக்கு புரியல அப்டின்னா, உங்களுக்கு ஒரு பெரிய டேட்டாவ எடுத்து இத எக்ஸ்ப்ளைன் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். வேணும்னா கமெண்ட்ல போடுங்க. ஓகேவா? இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு சஜஷன் சொல்றேன். என்னன்னா, நீங்க பிகினர்னா முதல்ல VLOOKUP வந்து நல்லா கத்துக்கோங்க. அதுக்கப்புறம் XLOOKUP கத்துக்கோங்க. ப்ரொஃபஷனல் லெவலுக்கு போகும்போது இண்டெக்ஸ் பிளஸ் மேட்ச் வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அது நீங்க வேலைக்கு போனதுக்கப்புறம் தேவைப்பட்டா போதும். இப்போதைக்கு உங்களுக்கு இண்டெக்ஸ் மேட்ச்னா என்னன்னு தெரியும். ஓகேவா? இன்டர்வியூல என்னென்ன மாரி கேட்பாங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாரி டிஃபரன்ஸ் கேட்பாங்க. அடுத்து மேட்ச் என்ன பண்ணும்? மேட்ச் என்ன வந்து ரிட்டர்ன் பண்ணும்னு கேட்டீங்கன்னா, பொசிஷன் நம்பர். இண்டெக்ஸ் என்ன ரிட்டர்ன் பண்ணும்னா, அந்த பொசிஷன்ல இருக்கிற ஆக்சுவல் வேல்யூ அவ்வளோதான். இண்டெக்ஸ் மேட்ச் வந்து ஏன் யூஸ் பண்றாங்க அப்டின்னா, லார்ஜ் டேட்டா செட்ல நமக்கு ஈஸியா ஃபைல்ஸ வந்து எடுக்கணும் அப்டின்னா, இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா வேல செய்யும். இது எல்லா டைரக்ஷன்லயும் வந்து லுக்கப் பண்ணும். அவ்வளோதான். நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் ஃபங்ஷன் சேனல்லயும் போடுறேன். வாட்ஸ்அப் சேனல்லயும் இந்த ஃபங்ஷன்ஸ்லாம். நீங்க வந்து ஒரு வேள வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணாதவங்க, இத வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இத சால்வ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு முக்கியமா அந்த டேபிள வந்து இத பார்த்தே இது பண்ணாம, நீங்களா டைப் பண்ணி எல்லாத்தையும் போட்டு பாருங்க. ஓகேவா? ஆம் கிரியேட் பண்ணி ஆன்சர் எல்லாத்தையும் கண்டுபிடிங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த டாபிக் வந்து இன்னும் நல்லா புரிஞ்ச மாரி இருக்கும். டேட்டா அனலிஸ்ட்டா நம்ம இருக்கணும்னா, ஃபார்முலாவ வந்து மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நான் இப்பவும் சொல்றேன், நீங்க VLOOKUPன்னு டைப் பண்ணாலே, அதில உள்ள சின்டாக்ஸ வந்து அதுவே காட்டிரும். நமக்கு புரிஞ்சிருந்தாலே எல்லாத்தையும் நம்ம ஈஸியா டைப் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே. இன்னைக்கு நம்ம எக்ஸெல்ல லுக்கப் ஃபங்ஷன்ல என்னென்ன பார்த்துருக்கோம் அப்டின்னா, VLOOKUP, HLOOKUP, XLOOKUP, மேட்சிங் இண்டெக்ஸ் அதோட 2 காம்பினேஷன் இண்டெக்ஸ் பிளஸ் மேட்ச். இந்த டாபிக்லாம் எக்ஸெல்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக்ல ஒண்ணு. ஸோ, நீங்க வந்து நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க. எக்ஸெல் கத்துக்கணும்னு நெனைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம 100 டேஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ் சீரிஸ்ல ஃபாலோ பண்ண மறந்துறாதீங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு டே 10ல இன்னொரு முக்கியமான எக்ஸெல் டாபிக்கோட சந்திக்கிறேன். தேங்க் யூ.